இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படிய வேதத்திலிருந்து ஒரு 3 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது தானியேலின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம், 6வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையை கிருபையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம். உமது நாமத்தினாலே எங்கள் ராஜாக்களோடும் எங்கள் பிரபுக்களோடும் எங்கள் பிதாக்களோடும் தேசத்தின் சகல ஜனங்களோடும் பேசின தீர்க்கதரிசிகளாகிய உம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். பிரியமானவர்களே, தானியேல் தீர்க்கதரிசி தேவ சமூகத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறதை, உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறதை, நான் உபவாசம் பண்ணி ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக திருப்பி. ஏன் அப்படின்னா, என் ஜனங்கள் நம்ம சபையில் இருக்கோம், குடும்பம் இருக்கும், ஒரு தேசம் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவர் தேசத்துடைய மக்களுக்காய் அவர் தேவ சமூகத்தில் போய் மன்றாடுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இப்போ நம்ம குடும்பம் இருக்கிறது ஆரம்பம் போது நம்ம குடும்பத்தை தான் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம கொண்டுட்டு வரணும். ஆண்டவர் தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ணுகிற அந்த காரியம் நமக்குள் இருக்கிறதா பாருங்களேன். அவரு, நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாக ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக திருப்பி. எதற்கு தேவ சமூகத்தில் போய் அப்படி உட்காரணும் அப்படின்னா, நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும், பின்னாடி வசனங்களை வாசித்தோம் அப்படின்னா, நம்முடைய பாவங்களும் அக்கிரமங்களும் எல்லாம் நீங்கி நம்மை ஆண்டவர் தொடும்படிக்கு இப்படிப்பட்டதான ஒரு காரியம் தேவைப்படுகிறது என்பதை உணர்த்தும்படியாய் தானியேல் தீர்க்கதரிசி நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அவர் தீர்க்கதரிசி. அவருடைய வாழ்க்கை நடைமுறைகளை பார்த்தோம்னா ரொம்ப ஆண்டவருடைய மகிமை வெளிப்பட்டதை நாம் பார்க்க முடிகிறது. அவர் சொல்கிறார், என் தேவனாகி கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கை கிருபையும் காக்கிற மகத்துவமுள்ள பயங்கரமான தேவனே. பாவ அறிக்கை, மனதார பாவ அறிக்கை சும்மா நம்ம சர்ச்சில் பாவ அறிக்கை பண்ணுறோம்ல, அது கடமைக்காய் வாசிக்கணுன்றதுக்காண்டி பாவ அறிக்கை பண்ணக்கூடாது. அது கடமைக்காய் செய்கிறோம். அது ஆலய ஒழுங்கு ஆராதனைக்கு நடத்தப்படுகிறதுக்கு சில பேர் நம்ம என்ன சொல்கிறோம், மனப்பாடம் அதை சொல்லிட்டு போயிடுறோம். ஆனால் மனம் கசந்து தேவனுடைய சமூகத்தில் அந்த பாவ அறிக்கை பண்ணணும். தேவ சமூகத்துக்கு நம்ம கூடி வரும் பொழுது பாவ அறிக்கை பண்ணி உபவாசம் பண்ணி ரெட்டு உடுத்தி, எதற்காக தேவ சமூகத்தில் நாம் செய்த அக்கிரமங்கள்லாம் நீங்கி சுத்திகரிக்கும்படியாய், கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடக்குவதற்கு தேவன் கிருபை பாராட்டும்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிற நாளை நியமிங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, பாருங்க, தேவ சமூகத்தில் அமரணும். ஒரு குடும்பம் இருக்குன்னா, குடும்பத்தில் ஒரு வருஷம் ஆண்டவர் நம்மளை நடத்திருக்காரு அப்படின்னா உபவாசம் பண்ணவே முடியாது. அற்புதமாக ஆண்டவர் நடத்திட்டு வருவார், பார்த்துக்குங்க. ஆனால் குடும்பமாய் ஒரு நாள் உபவாசம் பண்ணி தேவ சமூகத்துக்கு நம்ம பாவ அறிக்கை செய்து நம்ம அக்கிரமங்கள் எல்லாம் தேவ சமூகத்துக்கு தெரியப்படுது, ஆண்டவரை என்னை மன்னிங்க அப்படி என்று சொல்லுவோம். அப்படின்றத பார்த்தோம்னா எவ்வளோ பேர் அப்படி செய்வோம் அப்படின்பதை நாம் நினைத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ஜனக்கூட்டம் தான். தேவ சமூகத்தில் குடும்பமாய் நம்ம சபையில் ஜெபிக்கிறோம், அதெல்லாம் ஒரு ரெண்டாவது. ஆண்டவருடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் போய் ஜெபிப்பதற்கு தங்களை அர்ப்பணிக்கணும். உபவாசம் அன்னைக்கு தான் பசி எடுக்கும். உபவாசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அன்னைக்கு தான் பயங்கரமான தடங்கள்லாம் வரும். ஏன்னா உபவாசத்துக்கு அவ்வளோ மகத்தான காரியம் நடக்கும். ஆண்டவர் உடனே ஜெபத்தை கேட்பார். அவங்க உபவாசம் பண்ணி அவங்க விண்ணப்பத்தை ஆண்டவருக்கு தெரியப்படுத்த, ஸ்தோத்திரத்தோடு கூடிய விண்ணப்பத்தை தெரியப்படுத்துகிறது நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவர் அதை நிமித்தம் நடத்துகிற மேன்மையான காரியங்களை நம்ம ஒவ்வொரு தடவையும் அடுத்தடுத்த வசனங்களில் வாசிக்கும் பொழுது அற்புதம் செய்து கொண்டு வந்திருக்கிறார். அப்போ தானியேல் தீர்க்கதரிசி சொல்றாரு, உபவாசம் பண்ணு, ஜெபம் பண்ணு, ரெட்டு உடுத்து, சாம்பல்ல உட்காரு,
என்னுடைய பாவத்தை கழுவுவதற்காய் தேவ சமூகத்தில் அந்த அக்கிரமங்கள்லாம் நீங்கும்படியாய் நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காராய்ந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளை உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம். தேவ சமூகத்தில் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காதபடிக்கு அவருடைய கற்பனைகளை நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். நம்ம இருதயத்தில் நம்ம கை வைத்து நம்ம சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவருக்கு நமக்கும் இருக்கக்கூடிய அந்த நெருக்கம், ஆண்டவர் நம்ம சொன்னபடி வாழ்கிறோம் அப்படின்னு பார்த்தா யாருமே 100% அப்படி வாழவே முடியாது. ஆனா நீ 1% நீ தேவ சமூகத்தில் இதை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே எனக்கு நான் இதை செய்வதற்கு என்னை தகுதிப்படுத்தும் சொல்லி கேட்டமாவே ஆண்டவர் என்ன செய்வாரு? தகுதிப்படுத்துவார். கொஞ்சத்தில் உண்மையா இருக்கிறவன் மேல் அநேகத்து மேல் அதிகாரி ஆக்குவேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கொஞ்சத்துல ஆண்டவர் சொன்னதுக்கு கீழ்ப்படியணுன்ற அந்த இருதயம் நமக்குள் வந்துச்சுன்னா போதும், ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, அப்போ நம்முடைய அக்கிரமங்கள் நீங்கி, பாவங்கள் நீங்கி, நம்ம துன்மார்க்கமான காரியங்கள் நீங்கி, நம்ம அனுதின வாழ்க்கையில் உலகப்பிரமான கடந்து செல்கிறோம். அநேகரை பார்க்கிறோம். நம்முடைய பேச்சுகள், நம்முடைய காரியங்கள், சிந்தனைகள் எப்படி இருக்குது என்று சொல்லி நம்ம ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம அதை நிதானிக்கிறது கிடையாது. ஒருவேளை ஒரு மாலை ஜெபத்தில் நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்து அதை நிதானிப்போம் அப்படின்னா அப்படியும் கிடையாது. ஆனால் ஒரு தடவை நாளும் தேவ சமூகத்தில் அமர்ந்து குடும்பமாய் தேவ சமூகத்தை நோக்கி உபவாசம் பண்ணி அவர் சமூகத்துக்கு விண்ணப்பங்களை தெரியப்படுத்தணும். அப்படி தெரியப்படுத்தும் போது எதற்காக அப்படின்னா, நம்முடைய அக்கிரமங்களுக்காக, நம்முடைய மீறுதல்களுக்காய் தேவ சமூகத்தில் ஆண்டவரே பாவத்தை மன்னித்து என்னுடைய குற்றங்களை மன்னிங்கன்னு சொல்லி பாவ அறிக்கை செய்து தேவ சமூகத்தில் கேட்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு மனம் இறங்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை எத்தனை பேர் நம்ம இதை செய்யறோம் அப்படின்னு தெரியாது. ஒரு உபவாச கூட்டம் நடக்குது, அதுக்கு போயிடணும், அதெல்லாம் சரி. ஆனா தனிப்பட்ட என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, என் குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கும் இருக்கக்கூடிய காரியங்களை பார்ப்போம்னா அது ஜீரோவா தான் இருக்கும். நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவத்திற்கு அப்படி சொல்லும் போது ஆண்டவர் என்னை நல்லா நடத்திட்டு வர, போதுமான அளவு என்னை வழி நடத்துறாருங்க அப்படின்றது வேறு. ஆனா ஆண்டவர் சமூகத்தில் ஒரு மாதம் இல்லை ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவைனாலும் தேவ சமூகத்தில் குடும்பமாய் கூடி ஆண்டவர் சமூகத்தில் கூடி ஜெபிக்கிறது எவ்வளோ ஒரு மேன்மையான அனுபவம் தெரியுமா? அந்த அனுபவத்தை இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஏன்னா நாங்கள் எல்லாம் நம்முடைய கற்பனைகளை மறந்து போயிட்டோம். ஆண்டவரே, ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் சர்ச்சுக்கு போகிறோம், எல்லா காரியமும் எங்களுக்குள்ள ஒரு ரெகுலராக நடக்குது. ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா அது எவ்வளோ இருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அது சிறிதளவு தான். பிரியமானவர்களே, ஒருவேளை கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்னா பாருங்க, முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லிட்டார். ஆனால் ஃபஸ்ட்டு யாருக்கு நம்ம ப்ரியாரிட்டி கொடுக்குறோம்? நம்ம மனைவிக்கா, பிள்ளைகளுக்கா, வேலைக்கா? எதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம அதை முதல் தரமான இடத்தை நம்ம கொடுக்குறோம்? முதல்ல என்னை நோக்கி பாருங்க. அதுலேயும் நம்ம என்ன செஞ்சாரோம்? தவறு பண்ணிடுறோம். அப்போ எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை கனத்தை கொடுக்காம இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதுக்கே நம்ம தேவ சமூகத்தில் என்ன செய்யணும்? மன்னிப்பு கேட்டு தேவ சமூகத்தில் உபவாசம் பண்ண, ஆண்டவரே உபவாசிப்பதற்கு பலன் தாங்கன்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் பலனை தருவார். பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் போய் ஒரு வேளை நானும் உபவாசம் பண்ணி, மாதத்துக்கு ஒரு வேளை உபவாசம் பண்ணி ஆண்டவர் சமூகத்தில் கேட்போம் அப்படின்னு சொன்னால் நம்ம குற்றங்களையெல்லாம் மன்னித்து நம்மளை பரிசுத்தமான மாற்றுவதற்கு ஆண்டவர் என்ன செய்வார்? கிருபை பாராட்ட வல்லமையோட இருக்கிறார். அநேகம் பேர் அதை செய்கிறோம், ஆனால் அநேகம் பேர் முயற்சி பண்ணுறோம், முடியல. அப்போதான் படபடப்பு வரும். அப்போதான் ஏதாவது ஒரு நம்ம வீட்டில் நம்ம உபவாசம் அப்படின்னு சொன்னால் அங்கே ஏதாவது ஒரு தொந்தரவு, ஒரு எப்படி அப்படின்னு சொன்னால் நமக்கு சோதிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சமாதான குறைச்சல்கள் வரும். ஆனால் அப்படி இருந்தாலும் ஒரே நிலைமையில் தேவனுடைய சமூகத்தில் கிட்டிச்சு, ஆண்டவரே கிருபை தாங்க, பலன் தாங்க, என்னை நேசிக்கிறவரே, நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு பரிசுத்த ஆவியின் கிருபையை தாங்கன்னு சொல்லி நாம் கேட்போமையானால் ஆண்டவர் அதை கொடுப்பதற்கு நமக்கு வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை நம்ம கேட்பதற்கு பிரியமில்லாதவர்களாய் இருப்போமையானால் அதை செய்வதற்கு ஆண்டவர் ஒரு நாள் நமக்கு முன்வர மாட்டார். வழிவாசலை திறந்து கொடுப்பார், ஊழியக்காரரை அனுப்புவார். இங்கு தானியேல் தீர்க்கதரிசி சொல்லுகிற அந்த வார்த்தைகளை பார்க்கும் பொழுது அவர் இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறாங்க, தீர்க்கதரிசியுடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி
கொடுக்காம போயிட்டோம், ஊழியக்காரருடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி கொடுக்காம போயிட்டோம், ஊழியக்காரங்க இப்படிலாம் சொன்னாங்க, இப்படிலாம் இருங்க அப்படின்னு சொன்னாங்க, ஆனா அதுக்கெல்லாம் நாங்கள் செவி கொடுக்காம போயிட்டோம். உங்கள் நாமத்தினால் எங்கள் ராஜாக்களோடு, எங்கள் பிரபுக்களோடு, எங்கள் பிதாக்களோடும் தேசத்தினுடைய சகல ஜனங்களும் பேசின தீர்க்க தரிசனங்களான நம்முடைய ஊழியக்காரருடைய செவி ஊழியக்காரருக்கு செவி கொடுக்காமல் போனோம். அப்ப ஊழியக்காரங்க சொல்றாங்க, இதை செய்யாத, இது பாவம், இங்க போகாத அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுக்கு செவி கொடுக்காமல் போய்விட்டோம். அதுக்குதான் உபவாசம் வேணும், அதுக்குதான் தேவ சமூகத்துக்கு ஓடணும். ஒவ்வொரு காரியம் தேவ சமூகத்தில் அமர்ந்து தேவனை நோக்கி நாம் பார்ப்போமையானால் ஆண்டவர் அதை மாற்றி நம்மை பரிசுத்தமானை மாற்றுவதற்கு அவர் கிருபையுள்ளவராய் இருக்கிறார், போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்மை காத்துக்கொள்வதற்கு நாம் முதல்ல நம்ம அர்ப்பணிக்கணும். அப்பொழுது ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லமையாக இருக்கிறார். கண்களை மூடுவோம், ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, உபவாசித்து ஜெபிப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டு. எங்கள் அக்கிரமங்களை பரலோக ராஜ்யத்துக்கு தெரியப்படுத்தி நாங்கள் ஆண்டவரே பாவ அறிக்கை பண்ணுவதை காணப்பட உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.